அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்துல கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பு மற்றும் முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். இவருடைய பெற்றோர் பெயர் சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி அம்மையார். இவருடைய மனைவி பெயர் உமையம்மையார். இவருடைய ஆசிரியர் பெயர் சாந்தலிங்க தம்பிரான். இவருடைய ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர். இவருடைய சிறப்பு பெயர்கள் என்னங்கிறத பார்ப்போம். கவிமணி, குழந்தை கவிஞர், தேவி, தழுவல் கவிஞர். இவர் எழுதிய நூட்களுடைய பெயர்களை பார்க்கலாம். அழகம்மை ஆசிரியர் விருத்தம், காந்தலூர் சாலை, மலரும் மாலையும், ஆசிய ஜோதி, குழந்தை செல்வம், தேவியின் கீர்த்தனைகள், தீண்டாதார் விண்ணப்பம், கவிமணியின் உரைமணிகள். இவரை பற்றிய சில முக்கியமான குறிப்புகள் என்னன்னு பார்ப்போம். இவர் எட்வின் அர்னால்டு எழுதின லைட்ஸ் ஆஃப் ஏஷியாங்கிற நூலை தமிழ்ல ஆசிய ஜோதிங்கிற தலைப்புல மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காரு. பாரசீக கவிஞர் உமர் கயானுடைய பாடலையும் தமிழ்ல ருபாயத் அப்படிங்கிற தலைப்புல மொழிபெயர்த்துள்ளார். கவிமணி அவர்களை பற்றிய கவிஞர்களின் புகழுரைகள். நாமக்கல் கவிஞர் அவர்கள் குறிப்பிடுகின்றார், தேசிய விநாயகத்தின் கவி பெருமை தினமும் கேட்பது என் செவி பெருமை என குறிப்பிடுகின்றார். டி.கே. சண்முகம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், கவிமணியின் கவிதைகளை புரிந்து கொள்வதற்கு பண்டிதராக வேண்டியதில்லை, படிக்க தெரிந்த எவரும் பொருள் கொள்ளத்தக்க எளிய நடை என குறிப்பிடுகின்றார். மு. வரதராசனார் குறிப்பிடுகின்றார், போராட்டமும் பரபரப்பும் மிகுந்த காலத்தில் வாழ்ந்த போதிலும் அவருடைய உள்ளமும் கவிதைகளும் அமைதியும் இனிமையும் உடையவனாக விளங்கியது விந்தையே என குறிப்பிடுகின்றார். நாமக்கல் கவிஞர் அவர்கள் மேலும் ஒரு புகழுரையை குறிப்பிடுகின்றார். துரும்பென மெலிந்த தேகம், துலங்கிடும் குளிர்ந்த பார்வை, இரும்பினும் வலிய உள்ளம், இனியவே செய்யும் எண்ணம், பரம்பொருள் நினைவே காட்டும் பாரெல்லாம் பரந்த நோக்கம், கரும்பினும் இனிய சொற்கள் கவிமணி வடிவம் ஆகும் என குறிப்பிடுகின்றார். கவிமணி அவர்களுடைய பாடல்கள்ல சில வரிகளை பார்க்கலாம். தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்கிது கன்று குட்டி, அம்மா என்குது வெள்ளை பசு, ஓடும் உதிரத்தில் வடிந்து ஒழுகும் கண்ணீரில் தேடி பார்த்தாலும் சாதி தெரிவதுண்டோ அப்பா, உள்ளத்துள் உள்ளது கவிதை, இன்பம் உருவெடுப்பது கவிதை, தெல்ல தெளிந்த தமிழில் உண்மை தெரிந்துரைப்பது கவிதை, மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா. நன்றி.